தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரள் நிதி கிடைக்காத விரக்தியில் வழிப்பறியில் இறங்கிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி. என்னடா அது ஒரு கட்சி நிர்வாகி அந்த கூட மட்டமா நடந்துக்கிறானேன்னு உங்க மனசுல தோன்றது எனக்கு கேட்குது. என்ன பண்றது, நடந்திருக்கான். யார் அந்த நபர், எதற்காக இந்த ஈனச்செயலில் ஈடுபட்டார் என்பதை பற்றி தான் இன்னைக்கு முழுசா நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு. அதே போல் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. அதாவது எல்லா கட்சிக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். நம்ம அதிகாரத்தை கைப்பற்றணும், அதிகாரத்தின் மூலியமா தான் நமக்கான உரிமைகளை பேச முடியும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்கு, ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அந்த மாதிரி ஒரு பொறுப்பும் கிடையாது, ஒரு கடமையும் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா மேடை போடணும், கூட்டம் கூட்டணும், திரள் நிதி திரட்டணும், வாய்க்கு வந்ததை மேடைகளில் அடிச்சு விடணும், மது குடிக்காதன்னு சொல்லணும். ஆனா இவனுங்க ஃபாரின் சரக்கை வாங்கி வச்சுட்டு கூத்தடிப்பானுங்க. பெண்கள் மேல கையை வச்சா வெட்டுவேன்னு சொல்லுவாரு, பெண்கள் மீது கையை வச்சா கொன்றுவேன்னு சொல்லுவாரு. ஆனா இவங்க பாலியல் சீண்டல்களை சிறுமிகளை பண்ணுவாங்க. இதுதான் இவங்க கட்சியோட ஒரு வேலை. இவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் அதை பத்திலாம் எந்த கவலையும் கிடையாது. ஏதோ மேடையை போட்டோமா, மேடை முடிஞ்சக்கப்புறம் போய் ரூம்ல தண்ணியை போட்டோமா அப்படின்றத இவங்க கட்சியோட ஒரு வாடிக்கை. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான நபர், நாம் தமிழர் கட்சியோட ஒரு முக்கியமான நபர். உங்களுக்கு தோணும், என்னப்பா எப்ப பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சியை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணும். அவனுங்க பண்றதான் நம்ம சொல்றோம். நம்ம ஒண்ணு பொய் சொல்லல, சீமான் மாதிரி வாய்க்கு வந்ததை நம்ம அடிச்சு உள்ள. அவங்க செய்யக்கூடிய குற்றங்களை நம்ம இன்னைக்கு எடுத்து காட்டுறோம். யார் அந்த நபர்னு பாத்தீங்கன்னா அருணகிரி என்ற ஒரு நபர். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கட்சியோட ஒரு கடைக்கோடி தொண்டன் கிடையாது. இவர் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நபர். அவருடைய போட்டோ வேணா நான் டிஸ்பிளேல காட்டுறேன், பாருங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மணப்பாறை பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் இன்னொரு பெண்ணை காதலிச்சிருக்காரு. அதாவது ரெண்டு பேரும் மாற்று சமூகம், அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகமா என்னன்ற தகவல் நமக்கு தெரியல. ரெண்டு பேருமே வெவ்வேறு சமூகம். இவங்க காதலிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்குது. வீட்டுக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே ரெண்டு வீட்லயுமே எதிர்ப்பு இருந்திருக்கும் போல இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறதுக்காக மதுரை போயிருக்காங்க. இது பத்தின தகவல் தெரிஞ்ச இந்த அருணகிரி என்ற ஒரு புறம்போக்கு முட்டாப்பைய, என்னடா அப்படி திட்டுறேன்னு நினைக்காதீங்க, இவன் அந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான வேலையை செஞ்சிருக்காங்க. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இவன் போயிருக்கான், கார் எடுத்துட்டு போயிட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கான். கார்ல அழைச்சிட்டு வரும்போதே அந்த பையனை பிடிச்சி இவன் மோசமா தாக்கியிருக்கான், தரக்குறைவா பேசியிருக்கான், கொன்றுவெல்லாம் ரொம்ப மிரட்டியிருக்கான். சரி, ஓகே, இது இவங்களோட ஒரு கொள்கை முழக்கம்தான். இது சொல்லப்போனா குடிப்பெருமை கொலை பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. சாதி ஆணவ படுகொலை இல்லைங்க, குடிப்பெருமை கொலை. சரிங்களா? சீமானோட பாணியில, நாம் தமிழர் கட்சியோட பாணியில சொல்லணும்னா குடிப்பெருமை கொலை. அதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அடிச்சது மட்டும் இல்லாம கட்சியினுடைய ஒரு கொள்கையை அங்க விதைச்சிட்டு வந்திருக்காங்க. திரள் நிதி கேட்டு கிடைக்கல போல இருக்கு. பாவம், அவரே கஷ்டப்படுற பயம் போல இருக்கு. கல்யாண செலவுக்காக ஒரு 20,000 ரூபாய் பணம் வச்சிருந்திருக்காரு. அந்த பணத்தை புடிங்கிட்டு வந்திருக்கானுங்க. என்ன இப்படி இருக்கானுங்க? நமக்கு இது ஒரு பக்கம் காமெடியா இருந்தாலும் இதை நம்ம சீரியஸா எடுத்தா பேச வேண்டியதா இருக்கு. அதாவது நம்ம என்ன சொல்றோம், சாதிங்கிறதே தப்புங்கிறோம். ஆனா சீமான் என்ன சொல்றது, சாதி தப்பு ஆனா குடி தப்பு இல்ல. உங்க குடிப்பெருமை எங்க கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கீங்களா பாருங்க சீமான். இதுக்குதான் நாங்க சொல்றோம், சாதியும் வேணாம் குடியும் வேணாம், ஒரு விளக்கமாறு வேணான்னு. ஏன்னா சாதியும் பிரச்சனை தான், குடியும் பிரச்சனை தான். அதாவது சாதி ஒழிப்பை நீங்க மேடையில தான் பேசுறீங்க. முதல்ல உங்க கட்சிக்காரங்களுக்கு சொல்லி கொடுங்க. என்ன, சாட்டை துரைமுருகன் மாமா பைய மூச்சுக்கு 300 தடவை பேசுவோம், திராவிட கட்சிகள் சாதி பார்க்கிறது, திராவிடர்கள் நம் மீது சாதியை புகுத்தினார்கள்னு. உங்க கட்சியை சார்ந்த ஒரு நபர் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான வேலையை பண்ணியிருக்கான். இதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடு. எல்லா விஷயத்துக்கும் வீடியோ போடுறீல்ல, இது குறித்து ஒரு வீடியோ போடு. கேக்குறீங்க சாதி எங்க இருக்கு, சாதி எல்லாம் இல்லை, இன்னைக்கு நாங்க அப்படியே சகோதரரா கிழிச்சு தள்ளுறோன்ட்டு. இதுதான் நீங்க கிழிக்கிற லட்சணமா? நாங்கெல்லாம் சாதிலாம் பாக்குறது, நாங்கெல்லாம் உருதாய் பிள்ளைகள், அப்படி இப்படி இப்படி இப்படிங்கிறீங்க. இவனுங்க மேடையில உருட்டுவானுங்க. ஆனா இவனுங்க நிஜ வாழ்க்கையில எப்படி இருப்பானுங்க? சாட்டை துரைமுருகன் மாமா பைய என்னென்ன பேசுவான் மேடையில. மது குடிக்க மாட்டேன், சிகரெட்டு பிடிக்க மாட்டேன்னுவான். ஆனா மாப்பிள்ள ரெமி மார்ட்டின் சரக்கு ஒரு ஃபுல்லுன்னா தேவலாம். இதுதான் அவனுங்களோட மது ஒழிப்பு. இவனுங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தக்கூடிய மாநாட்டை கொச்சப்படுத்துறான் இந்த மாமா பைய. ஏண்டா டேய், திருமாவளவன் அவர்களுடைய ஒரு கட்ட விரல் மைத்துக்கு ஈடாவியாடா நீ?
அவருடைய அரசியல் முதிர்ச்சி என்ன, அவருடைய அரசியல் அனுபவம் என்ன, பிள்ளைக்கா பயணி ஒரு யூடியூப் கிடைச்சிக்கிச்சுன்னு நீ இன்னைக்கெல்லாம் அவரை பேசுற அளவுக்கு நீ எல்லாம் ஆளாயிட்ட. முதல்ல போய் பாடுற அவர் என்ன பேசுறாரு முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கடா மாமா பேல. டேய் உன்னையெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இது மாதிரிதான் இவனுங்க வந்து ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவானுங்க, ஆனா இவனுங்க ஒழுங்கா இருக்க மாட்டானுங்க. இதே மாதிரிதான் இவனுங்க பெண்ணுரிமை, பெண்களுக்கான அநீதிகள் குறித்து பேசுறானுங்க. ஆனா இவன் கட்சியை சார்ந்த ஒரு நபர் தான் கிருஷ்ணகிரியில மாட்டினான். அது எல்லாத்துக்குமே தெரியும். சிவராமன்ற நபர் போலி என்சிசி மாஸ்டரா இருந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய சிறுமிகள்கிட்ட வந்து சில்மிசம் பண்ணி அவன் இறந்து போயிட்டான் எலி பேஸ்ட சாப்பிட்டுட்டு. ஆனாலும் அவர் செய்தது குற்றம் தானே. முதல்ல சீமான் வந்து தமிழ்நாட்டை வழி நடத்துறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க கட்சியை ஒழுங்கா வழி நடத்துங்க, இருக்கிற 10 பேரையாவது ஒழுங்கா வச்சுக்கோங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு மது இருந்தக்கூடாது, பெண்களை தவறா எண்ணக்கூடாது, அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போடக்கூடாது அப்படின்னு மேடையில தான் சொல்றீங்க. ஆனா களத்துல நீங்க என்னவா பண்றீங்க? ஒரு காதல் விவகாரத்துக்கு போறீங்க, அந்த விவகாரத்துக்கு போயிட்டு அந்த பையன்கிட்ட இருக்க 20,000 ஆட்டையை போட்டு வரான் அவங்க கட்சிக்காரன். இதை முதல்ல கேளுங்க. முதல்ல கட்சிக்காரனை ஒழுங்குபடுத்துங்க, அப்புறம் நீங்க தமிழ்நாட்டு மக்களை ஒழுங்குபடுத்த வரலாம். சரிங்களா? இதனை தொடர்ந்து இந்த அருணகிரின்ற புறம்போக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த பையனை வந்து அவங்க அப்பா அம்மாட்ட அனுப்பி விட்டுருக்கான். உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எழும், நல்லது தானப்பா பண்ணியிருக்காரு அப்படின்னு. நல்லதுதான். அதை பண்றதுக்கு முதல்ல இவங்க யாருன்ற ஒரு கேள்வியை நீங்க முதல்ல கேட்கணும். சரிங்களா? சரி, ஓகே, அனுப்பி விட்டேன். மறுநாளும் அந்த பையனை போய் ரொம்ப அதிகமா தாக்கியிருக்கானுங்க அவங்க. அந்த பையனோட பிறப்புறுப்புலேயே தாக்கியிருக்கானுங்க. இதனால் மனவேதனை அடைந்த அந்த இளைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா போய் காவல் நிலையத்துல முறைப்படி புகார் அளிச்சிருக்காரு. இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை வந்து காதலிச்சேன், நாங்கள் 2 பேர் வெவ்வேறு சமூகம், நாங்கள் திருமணம் பண்ணிக்கலான்னு போனோம். அங்கே வந்து இந்த அருணகிரின்ற நபர் வந்து எங்களை தடுத்து கூட்டி வந்துட்டாரு. கூட்டிட்டு வர கேப்ல வந்து என்னை அடிச்சு என்னை ரொம்ப மானபங்கப்படுத்தி என் பையில இருந்த 20,000 ரூபாய் பணத்தையும் பிடுங்கிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. காவல்துறை வந்து இன்னைக்கு தலைவருக்கு வந்து அரசு சுற்றுப்பயணம் கூட்டு போயிருக்காங்க சிறைக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவனுங்க ஆட்சியிலையும் இல்ல, ஒரு இதுலயுமே இல்ல. இப்பவே இவனுங்க இந்த ஆட்டாடுறானுங்க. இதுல வந்து ஒரு முறை எனக்கு ஆட்சியை கொடுத்து பாருங்க. இது என்ன மாநகராட்சி கழிவறை டெண்டரா? உங்கள்கிட்ட ஒரு டைம் கொடுத்து பார்க்க, கிளீனா இருக்கா இல்லையான்னு பார்க்க. ஆட்சி சீமான், முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? முதல்ல நீங்க ஒழுங்கா இருங்க, உங்களுக்கு கீழே பயணிக்கக்கூடிய நபர்களை ஒழுங்கா நடத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து தமிழ்நாட்டுல குறை இருக்குன்னு நீங்க சொல்லலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பத்தி நீங்க பேசலாம். சரிங்களா? எனவே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த தின அரசியல் யூடியூப் சேனலை தொடர்ந்து காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.